அறியப்படாத ஆலயங்கள் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழாவுக்காக மலையிலிருந்து உற்சவர் சிவன்மலை சிவன் கோயிலில் எழுந்தருளியுள்ளார். முன்னதாக முருகப்பெருமானுக்கு குடமாக பால், தயிர், 16க்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களில் அபிஷேகங்கள் பண்ணாங்க. எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் அறியப்படாத ஆலயங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதிகாலை 1 மணி முதலே சிவன்மலை மலை அடிவாரத்தில் சுவாமி தேர் வீதி உலா வரும் வழிகளில் முழுக்க பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சிவன்மலை மலை அடிவாரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வீதி உலா வரும் பகுதியில் சுமார் 5000 to 10,000 நபர்கள் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரோட்டின் இருபுறமும் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் காய்கறிகள், அரிசி, மண்டவெல்லம் இந்த மாதிரி சுவாமிக்கு நேர்த்தி கடனுக்காக படையலிட்டு வீதி எங்கும் அந்த சிவன்மலை 4 மாட வீதியிலுமே வாழை இலையில் படையலிட்டு சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தினாங்க. அது என்னன்னு பக்தர்களே சொல்றத கேளுங்க. அனைவரும் வேண்டி அவருடைய காரியம் நிறைவேற படைக்கின்றார்கள். பொருட்கள் அனைத்தையும் படைத்து முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். புதிதாக வருவர்கள் அந்த அவருடைய வேண்டுதலை வேண்டி படைப்பெடுத்து செல்வார்கள். அடுத்த ஆண்டு ஒரு படைப்பெடுத்தால் அதை 100ஆகவோ 50ஆகவோ போடுகின்றார்கள். காங்கேயத்திலே கல்யாணம் நடந்து 2 பேருக்கு 2 பையன் பிறந்து, ஒரு பையன் வெளிநாட்டில் அயர்லாந்து இருக்காரு, ஒரு பையன் பெங்களூர்ல வீடு. ஆண் வாரிசு வேணும்னு பிரிவு போட்டோம். ஆண் வாரிசு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கிது. எடுத்தோம்னா 7 அப்படி செய்யணும். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 years ஆச்சு. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. அதனால 51 படப்பு போடுறோன்னு வேணும். அதை இன்னைக்கு நிறைவேற்ற வந்திருக்காங்க. அறியப்படாத ஆலய வினோத நிகழ்வுகள், அறியப்படாத ஆலயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவசியம் அறியப்படாத ஆலயங்கள் எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.